ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டு காலை நேரம் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு இடியாப்பமும், தேங்காய் பால். மதியம் லஞ்சுக்கு தயிர் சாதமும், உருளைக்கிழங்கும். ஆனா நான் யோசிச்சது என்னன்னா, நைட்டு மெனு யோசிச்சது என்னன்னா, தேங்காய் நெறையா இருக்கிறதால, தேங்காய் பாலும், கார்ன் வாங்கி வச்சிருக்கிறதால போட்டு புலாவ் பண்ணலாம். கிரேவி பண்ணலாம் உருளைக்கிழங்கு போட்டோன்னா. ஆனா 6:30க்கு எழுந்ததால எந்த வேலையுமே செய்யல. பாத்திரம் கழுவல, எதுவுமே பண்ணல. டக்குன்னு வந்து இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் தோல் சீவி கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் அப்புறம் 8 மணிக்கு மேலே போனால் அப்படியே ரொம்ப அவசர அவசரமாக இருக்கும். அதை மறந்துடுறது, இதை மறந்துடுறது. அதனால கடகடன்னு செஞ்சுருவேன். எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு 5th 6thலேருந்து கழுவுறேன். எங்கள் அம்மாவும் வந்து ஸ்கூல் டீச்சர். அவங்களும் வேலைக்கு போகணும். எங்கள் அக்காங்க 2 பேரும் எங்கள் அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 3 வேலை கொடுப்பாங்க. அதுவும் ஈவினிங்கில் தான். ஏன்னா காலையில் நானும் வேன் விட்டுருவேன்னு சொல்லிட்டு காலையில் சாயங்காலம் வந்தோடனே எல்லாரோட லஞ்ச் பாக்ஸ் கழுவணும், தட்டு கழுவணும். சாயங்காலம் 6 மணி ஆனால் வாசல் தெளித்து கோலம் போட்டுறணும். போட்டு மாடம் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி. இப்போல்லாம் தெரியல. அப்போ ஏற்றுனவங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல. மாடம் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டிலே இல்லை, எடுத்துட்டாங்க. புது வீடு கட்டினோடனே அந்த 2 முன்னாடியும் விளக்கேற்றணும். இது எனக்கு வந்து மஸ்ட்டாக நான் டெய்லியும் செய்ய வேண்டிய வேலை. எங்கள் வீட்டில் எல்லாரோட பாக்ஸு எல்லாத்தையும் கழுவணும், வாசல் தெளித்து கோலம் போட்டணும். அந்த மாடத்தில் வந்து எண்ணெய் சிந்தாமல் விளக்கேற்றணும். அப்படி சிந்திருச்சா அன்றைக்கி சாயங்காலம் எனக்கு தீபாவளி தான். செம்ம அடிப்பாங்க, திட்டுவாங்க எங்கள் அம்மா. தயிர் சாதம் வந்து எங்கள் வீட்டில் இந்த பால் ஊற்றி கிளறுனா சில பேருக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். அதனால் கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து அதை ஊற்றி கிளறுனா திக்காகவும் ஆகாது சாதம். நல்லா அப்படியே எப்படி கிளறி குடிக்கிறோமே அப்படியே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்க